ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லஸ்லாம் பேசிக் என்னென்ன உண்டோ அது எல்லாமே பார்த்தேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நமக்கு ப்ராஜெக்ட் தேவையான பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டாச்சு. இதை வந்து செயின் ஸ்டிச்சு, இது வந்து சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே, இதெல்லாம் வச்சு தான் நமக்கு ஃப்யூச்சர் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறோம்னு கற்றுக்கலாம். இது மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டிச்சை 10 to 20 டைம்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்க தான் உங்களுக்கு நல்லா பழகும். நீங்கள் வீடியோ எடுத்தாலே வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு கையில் வந்து ஒரு நீடலும் த்ரெட்டும் கையில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும். நீங்கள் சும்மா ப்ளே பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ வந்து நீடிலையும் த்ரெட்டையும் வச்சு நீங்கள் செஞ்சு பாஸ் போட்டு பார்க்க தான் நல்லா பழகும். அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் நிறைய வந்து செய்ய முடியும். ஓகேங்களா? இன்னும் நம்ம ஃப்யூச்சர் ப்ராஜெக்டில் பேசிக் சர்க்கிள், ஸ்கொயர், அப்புறம் வந்துட்டு கீ செயின் எப்படி பண்ணுறது, டேபிள் மேட் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையானது என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள்லேயே 4-5 மெத்தட் இருக்குது. இது வந்து பேசிக்காக என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு சர்க்கிள் நான் போட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கலர் எப்படி இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நம்ம டேபிள் மேட்டாகவும் எப்படி இதை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். வரப்போகிற வீடியோவில் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். ஓகேங்களா? சர்க்கிள் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? வழக்கம் போல் ஒரு த்ரெட் எடுத்தாச்சு, நீடில் எடுத்தாச்சு, ஸ்லிப் நாட் போட்டுக்கிட வேண்டியதான். இனிமேல் வந்துட்டு கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவுண்ட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் கரெக்டான பெர்ஃபெக்டான சர்க்கிள் வந்து வரும். இது வந்து மேஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து நம்ம சர்க்கிள் வந்துட்டு ஆரம்பிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து மேஜிக்கல் நாட் மூலியமாக சொல்லித்தரல, செயின் மூலியமாக தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து 8 ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சர்க்கிள் வந்து 6 ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 8, 10 அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால பேசிக் செயின் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 4 செயின் போட போகிறேன். 8ல் பாதி எத்தனை? 4. ஸோ 4லேருந்து போடுறேன். 1, 2, 3, 4. ஓகேயா? இப்போ வந்து நம்ம வந்து 4 செயின் போட்டாச்சு. இந்த 4 செயின் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயின் எங்கே ஆரம்பித்தோமோ அது உள்ளுக்கு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு த்ரெட்டை இங்கே விட்டு இழுக்கணும். இது பேர் ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு வந்து பேஸ். நம்ம வந்து செயின் ஸ்டிச் மூலியமாக பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேஜிக்கல் நாட்னால் இந்த சர்க்கிளோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். மேஜிக்கல் நாட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது. அதான் இதையும் உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். இப்போ நம்ம வந்து பேசிக் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இது மேலே ஹைட் ஒவ்வொன்றா நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே வச்சு தான் ஃபுல்லாக பண்ண போகிறேன். அதனால் நம்ம டபுள் க்ரோஷேக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? 3 செயின் போட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். 1, 2, 3. ஓகேயா? இது வந்து நம்ம வந்து ஒரு செயினாக கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரே ஒரு செயின் மட்டும் போடுறேன். அப்புறம் டபுள் க்ரோஷேக்கு ஒரே ஒரு யானை ஓவர் பண்ணி எடுத்து ஒரு தடவை யானை புல் பண்ணி எடுக்கிறோம். 2 இருக்கும். இது வந்து 2 டைம்ஸ் பண்ணால் டபுள் க்ரோஷேன்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது இப்படி கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரே ஒரு செயின் போடுறோம். செயின் போட்டுட்டு திருப்பி யான் ஓவர் பண்ணி இந்த சர்க்கிள்குள்ளே விடுறோம். 2 லூப் கிடைக்கும். திருப்பி யான் ஓவர் பண்ணி அந்த 2 லூப்பையும் விட்டு எடுத்துடும். ஓகே, இப்போ நமக்கு வந்து 1, 2, 3 இந்த ஃபஸ்ட்டு செயினையும் நமக்கு கவுண்டில் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு 3 டபுள் க்ரோஷே கிடச்சிருக்கு. இது மாதிரி நம்ம 8 டபுள் க்ரோஷே இது செய்ய போகிறோம். ஓகேங்களா? செஞ்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 8 செயின்
டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ண செயினோட சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 போட்டாச்சா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு செயின் போட போகிறோம். போட்டுட்டு இதில் உள்ள ஃபஸ்ட்டு செயின் உள்ளுக்கு நம்ம வந்துட்டு விட்டு எடுக்க போகிறோம். ஒரு ஸ்லிப் நாட் மாதிரி போட போகிறோம். சர்க்கிள்னாலே ஒரு ஸ்லிப் நாட்டோட தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஓகேங்களா. இதான் வந்து பேசிக் சர்க்கிள். இதுலேருந்து நம்ம எப்படி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு அடுத்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இங்கே 1 2 3 திருப்பி இதில் வந்து நான் 2 டபுள் க்ரோஷே வந்து போட போகிறேன். ஒரே ஒரு கேப்பில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறேன். 2 டபுள் க்ரோஷேவும் 2 செயினும் போட போகிறேன். அடுத்த கேப்புக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு ஒரு ரோ போட்டோம். அதில் வந்துட்டு 8 டபுள் க்ரோஷே ஒரே ஒரு செயின் கேப்பில் போட்டோம். இப்போ அந்த கேப் உள்ளுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 2 டபுள் க்ரோஷே 2 செயின், 2 டபுள் க்ரோஷே 2 செயின், 2 டபுள் க்ரோஷே 2 செயின் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ வந்து இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. இது வந்து எதுக்குள்ளே விடணும்னா இந்த 2 இதுக்கு கேப்பில் ஒரு செயின் போட்டோம்ல அந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம வந்து டபுள் க்ரோஷேவே செய்ய போகிறோம். 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த இடத்துல 2 செயின் மட்டும் போட போகிறேன். போட்டுட்டு இதில் வந்துட்டு இந்த கேப் இந்த இருக்கா, இது வந்து நம்ம போட்டிருக்க கீழே உள்ள டபுள் க்ரோஷே அது பக்கத்தில் ஒரு செயின், அந்த செயினுக்குள்ளே கேப்புக்குள்ளே தான் விட போகிறேன். விட்டு இங்கே ஒரு 2 டபுள் க்ரோஷே போட போகிறேன். அதே இடத்துல இன்னொரு தடவை. ஓகே. இப்போ 2 செயின், திருப்பி அந்த கேப்புக்குள்ளே 2 டபுள் க்ரோஷே. ஓகே. இப்போ எத்தனை தடவை போட்டிருக்கோம்? 1 2 3 4. இதே மாதிரி இன்னொரு தடவை 4 இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி சர்க்கிள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 8 தடவை வந்து 2 டபுள் க்ரோஷே வந்து நம்ம போட்டிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ அதுக்கு நடுவில் 2 செயினும் போட்டிருக்கிறோம். இப்போது இன்கேஸ் நீங்கள் 2 செயின் போடாமல் அடுத்த இதுக்குள்ளே நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து கிடச்சிருக்கும். ஓகேயா. அன்ஈவனாக கிடைக்கும். நம்ம போடுறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தோமோ அதே தான் முடிக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயும் ஒரு 2 செயின், 2 செயின் 2 டபுள் க்ரோஷே அதே மெத்தடில் தான் நம்ம இங்கேயும் செய்யணும். ஸோ நம்ம கடைசி முடிக்கும் போது என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்கணும். ஓகேவா. இந்த சர்க்கிள் வந்துடுச்சா. நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு 4 செயின் போட்டு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணோம். அந்த 4 செயினுக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரோவை கம்ப்ளீட் பண்ணோம். செகண்ட் ரோவை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா 2 டபுள் க்ரோஷே 2 செயின், 2 டபுள் க்ரோஷே 2 செயின். அது வந்து எதுக்குள்ளேனா இந்த ப்ரீவியஸில் உள்ள ஒரு செயினுக்குள்ளே தான் நான் வந்து விட்டுருக்கேன். ஓகேங்களா. 2 டபுள் க்ரோஷே 2 செயின், 2 டபுள் க்ரோஷே 2 செயின். இப்போ 3வது ரோ என்ன பண்ண போகிறோம்னா 3 டபுள் க்ரோஷேவும் 3 செயினும் இந்த இடத்துல நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா. 1 2 3 போட்டாச்சு. 3ஐயும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம்.
1 2. ஸோ ஏற்கனவே நம்ம இங்கேருந்து செயின் போட்டிருக்கோம். அது 1 2 3 3. அது போக இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா 1 2 3 3 போட்டு அடுத்து இந்த இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், 3 டபுள் குரோஷே போட போகிறோம். 1 2 3. அடுத்து அதே மாதிரி 1 2 3 போட்டு கவுண்டிங் ரொம்ப முக்கியம். கவுண்டிங்கை விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா அந்த ஷேப் மாறிடும். எந்த ஷேப் இடத்துல மாறி இருக்கோ திருப்பி பிரிச்சுட்டு திருப்பி பண்ணுங்கள். ரெண்டு 3. ஓகே, இப்போ இது மாதிரி 1 2 3 தடவை 3 3 க்ரோஷே பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 6 தடவை வந்து 3 க்ரோஷே போட்டிருக்கிறேன். தப்பாக போட்டால் எப்படி உங்களுக்கு விசிபிள் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காண்டி இது வந்து இப்போ ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல 3 செயின் போடணும். 3 செயின் போடாமல் ஒரு செயின் போட்டுட்டு நான் அடுத்த இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 1 2. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்துட்டு நான் 3 போடாமல் 2 தான் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அடுத்து வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 செயின் போட்டுட்டு இங்கே வந்துட்டு ஒரே ஒரு டபுள் க்ரோஷே தான் போட்டிருக்கிறேன். தப்பாக போட்டால் எப்படி தனியாக தெரியுது அப்படிங்கிறதுக்காண்டி தான். இங்கேயும் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த இதுக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து தப்பாக போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து நான் 2 செயின் தான் போட்டிருக்கேன். இங்கே வந்துட்டு 2 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். இங்கே ஒரு செயின் போட்டு இங்கே ஒரே ஒரு குரோஷே, இங்கே ஒரு செயின் போட்டு இங்கே ஒரு குரோஷே. ஓகேயா? இப்போ இது வந்து கரெக்டாக தெரியுதா? ஈவனாக இருக்கா? இல்லை, அன்இவனாக இருக்குது. இதுக்கு தான் நான் கவுண்டிங் ஏன் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன்னா இப்படி தான். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோன்னா இது வந்துட்டு தப்பாக போட்டது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டினது எல்லாம் கவுண்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கும். கீழே 8, அதுக்கடுத்து 8, அதுக்கடுத்து 8. இது வந்து 2 க்ரோஷே பண்ணியிருக்கேன். இது வந்து 3 க்ரோஷே. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, தப்பாக போட்டால் எப்படி வரும்னு சொல்லி தான் காட்டியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம தப்பாக போட்டிருந்தா எந்த இடத்துல தப்பாக போட்டிருக்கணுமோ அது வரைக்கும் நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு கவுண்டிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 3 போட சொன்னால் 3 தான் போடணும். 1 2 3 3 போட்டு இந்த இடத்துல நம்ம 3 இந்த செயின் ப்ரீவியஸ் செயினுக்குள்ளே 3 தான் போடணும். ஒன்று 2 3 1 ஓகே, இப்போ எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 8 இதோட முடிச்சாச்சு. 8 முடித்ததுக்கப்புறமும் 1 2 3 3 செயின் போட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து ஸ்லிப் நாட் போடணும். ஓகே, ஓகேவா? இப்போ நல்லா தெரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து என்ன பேசிக்காக ஒரு 4 செயினில் ஸ்டார்ட் பண்ணோம். அதை வந்து பேசிக் ஃபவுண்டேஷன், அதை கவுண்ட் பண்ண வேண்டாம். இது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஃபஸ்ட் ரோ வந்து சிங்கிள் க்ரோஷேவும் ஒரே ஒரு செயினும் போட்டிருக்கேன். செகண்ட் ரோ வந்து 2 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷேவும் ஒரு செயினும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ வந்து 3 டைம்ஸ் வந்துட்டு
டபுள் க்ரோஷேவும் 3 செயினும் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, இந்த கேப்பில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி நெக்ஸ்ட்டு கலரை ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.